ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இந்த விலாகில் என்ன பார்க்குறோன்னாங்க, நம்ம மாடி தோட்டத்துக்கு புதுசாக ஸ்டாண்ட் பண்ணேன். அந்த ஸ்டாண்டை எப்படி பண்ணேங்கிறது தாங்க இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறது 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. ஒன்றில் மண் இருக்குது, இன்னொன்றில் மண் இல்லை. அந்த மண் இல்லாததுக்கு மண் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு மண் கலவை. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாருங்கள், ஏற்கனவே நான் பிவிசி பைப்பில் பண்ணியிருந்தேன். ஸ்டாண்டு ஏற்கனவே பிவிசி பைப்பில் பண்ணியிருந்தாங்க. அது வெயிட்டு தாங்காமல் உடஞ்சிருச்சு நாளடைவில். இப்போ அதனால் யூபிவிசி பைப்பு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இல்லையா, அதனால் யூபிவிசி பைப்பில் ஸ்டாண்டு பண்ணுறேன். பிவிசி பைப்பு நான் ஸ்டாண்டு பண்ணப்போ எனக்கு அதை பற்றின யூபிவிசியை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் அப்போ பிவிசி பண்ணியிருந்தேன் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. இப்போ யூபிவிசி அதை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ யூபிவிசி பைப்பில் தாங்க நானே ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட மாடி தோட்டத்துக்கு எல்லா செடி தொட்டிகளையும் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே இதில் நம்ம யூபிவிசி ஸ்டாண்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அது நான் இப்போ அது கொடுத்தே கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. நல்லாவே இன்னமும் பாருங்கள், அந்த ஸ்டாண்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 2ஐயும் வைக்கலாம் ஸ்டாண்டு பண்ணி அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ. இப்போ 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மெஷர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேங்க. அதாவது 2 இதுக்குமே பார்த்திங்கன்னா விட்த்து பார்த்திங்கன்னா பிரெட்த்து 20 இன்ச்சஸ் இருக்குது. அடுத்தது லென்த்து பார்த்திங்கன்னா, அந்த சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 40 இன்ச்சஸ் இருக்குது. அடுத்தது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 60 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 120 இன்ச்சஸில் நான் டோட்டலாக 120 இன்ச்சஸில் நான் ஸ்டாண்டு பண்ண போகிறேங்க. லென்த்து 120 இன்ச்சஸ், விட்த்து பார்த்திங்கன்னா 15 அரவுண்டு 16 இன்ச்சஸ் வருங்க. அந்த மாதிரி நான் இப்போ ஸ்டாண்டு பண்ண போகிறேன். இப்போ இந்த பிக்சரில் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி தான் 3 லேயராக ஸ்டாண்டு பண்ண போகிறேன். இப்போது நான் இதுக்கு பைப்பு எப்படி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 20 அடி லென்த்து. அது நான் 10 அடியாக கட் பண்ணி, ஸோ நான் 2 20 அடி லென்த்து வாங்கிக்கிட்டேங்க. அப்போ நான் 4 10 அடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அது பார்த்திங்கன்னா ஒன்று அந்த 10 அடி பார்த்திங்கன்னா 118, அதாவது 180 இன்ச்சஸ் இருக்கும் லென்த்து. இப்போ நான் 3/4 இன்ச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பைப்பினுடைய பிரெட்த்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு. இப்போ நான் அந்த பிக்சரில் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ஸ்டாண்டு பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ அந்த 10 அடி லென்த்தை எதுவுமே